திருநாவுக்கரசர் சிதம்பரத்துக்கு போனார். நடராச பார்த்தார். அப்படியே அந்த அழக பார்த்துட்டு ஒரு வரியை சொல்லி முடிச்சார். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றால். எதை குறிக்குது எடுத்த பொற்பாதம்? அருளல் எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதேயும் மாநிலத்தே நான் மீண்டும் பிறக்க தயாராக இருக்கிறேன். உன் காலம் மட்டும் காட்டினா சரி. உன் திருவடி தரிசனம் கிடைக்குமானால் நான் மீண்டும் பிறக்கிறேன் என்று திருநாவுக்கரசர் சொன்னது அந்த தூக்கிய திருவடியை காண்பதற்குத்தான். திருநாவுக்கரசர் சிதம்பரத்துக்கு போனார். நடராச பார்த்தார். அப்படியே அந்த அழக பார்த்துட்டு ஒரு வரியை சொல்லி முடிச்சார். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றால். எதை குறிக்குது எடுத்த பொற்பாதம்? அருளல் எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதேயும் மாநிலத்தே நான் மீண்டும் பிறக்க தயாராக இருக்கிறேன். உன் காலம் மட்டும் காட்டினா சரி. உன் திருவடி தரிசனம் கிடைக்குமானால் நான் மீண்டும் பிறக்கிறேன் என்று திருநாவுக்கரசர் சொன்னது அந்த தூக்கிய திருவடியை காண்பதற்குத்தான்.